ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல் குவான்ஸ் கிராக். நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஆப்டி ரிலேட்டட் சம்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லி வரும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டி 10 சீரியஸ்னுடைய டே 6 தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். நீங்கள் இதான் புதுசாக வரீங்க அப்படின்னா நான் ஃபார்மட் சொல்லிடுறேன். இந்த ஆப்டி 10 சீரியஸ்னோட இது ஒரு 10 பிஓ லெவல்ல, பிஓ பிரிலிம்ஸ் லெவல்ல, எக்ஸாம் லெவல்ல ஒரு சம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எக்ஸாம்ல எப்படி டைமர்ல சால்வ் பண்ணுவீங்களோ, அதே மாரி நம்ம வீடியோலயும் டைமர் ப்ளே ஆகும். டைமர் ப்ளே ஆக நீங்களும் என் கூடயே சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? சாரி மக்களே, ஒரு 2 நாள் வீடியோ போட முடியல. கோச்சுக்காதீங்க. இனிமேல் வந்து ரெகுலரா வீடியோஸ் வந்துரும். எஸ்பிஐ பிஓ பிரிலிம்ஸ் அட்மிட் கார்டு வேற வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம வந்து எல்லாரும் பிரிப்பரேஷன கியர் அப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலும் உங்களுக்கு வந்து நான் உங்க ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம். ம் நான் போட்டேன். ஓகே மக்களே, நீங்க வந்து இந்த டைமருக்குள்ள சால்வ் பண்ணல அப்படின்னா, தயவுசெய்து ஒரு மாரி வெக்ஸ் ஆயிக்காதீங்க. நம்ம ஷார்ட்கட் அப்ரோச் சொல்றேன். இத நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ண நீங்களும் இந்த டைமருக்குள்ள சால்வ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. சரிங்களா? பிராக்டிஸ் தான் மக்களே. எப்படி அப்ரோச்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க. இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு. ஒரு 120 மீட்டர்ஸ் லாங் ட்ரெயின் கேன் கிராஸ் அ பிளாட்ஃபார்ம் 90 மீட்டர் பிளாட்ஃபார்ம் இன் 50 செகண்ட்ஸ். நம்ம அப்படியே மைண்ட்லயே வந்து 120 பிளஸ் 90 வந்து 210 அப்படின்னு எழுதிட்டேங்க. ஸோ 210 டிஸ்டன்ஸை வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் ஆகுதாமா. அப்போ ஈஸியா நமக்கு 14ங்கிறது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த ட்ரெயின் எக்ஸ்னுடைய வாட் எவர் இட் இஸ் ஸ்பீடு வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் நம்ம அப்படியே அடுத்த கொஸ்டின் படிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் படிக்கவே அப்படியே சால்வ் பண்றேன். 7:5ன்றாங்க எக்ஸ்க்கும் ஒய்க்கும். ஸோ இது 14 அப்படின்னா 7 14 ஆகுதுன்னா 5 வந்து 10 ஆகும். நான் அத 10 எழுதியிருக்கேன். நான் கிலோமீட்டர் பெர் ஹவர்லாம் எழுதவே இல்ல பார்த்தீங்களா சால்வ் பண்ணும்போது. எக்ஸாம்ல வந்து நீங்க இதெல்லாம் எழுதக்கூடாது. ஓகே, 10 எழுதிட்டு, இப்போ ட்ரெயின் ஒய்ங்கிற இந்த 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து 24 செகண்ட்ஸ் எடுத்துக்குதாம் போலுக்கு. போல்னா ஒண்ணும் இல்ல மக்களே. அது அதனுடைய டிஸ்டன்ஸ கடக்கிறதுக்கு எடுத்துக்குது. ஸோ 24 இன்டூ 10 எவ்வளோ? 240. இந்த 240 தான் வந்து ட்ரெயின் ஒய்னுடைய லென்த். ஓகே. ஹவ் மச் போத் த கிராஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தெரியும். ஸ்பீட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்க 7 + 5 12 இந்த 2 பார்ட்ஸ்ங்கிறதுனால 10 + 14ங்கிறதுனால 24 கீழ. மேல வந்து ட்ரெயின் எக்ஸ் அண்ட் ஒய் 2யும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 240 + 120 360. டக்குன்னு அடிச்சிடணும். நீங்க 12th டேபிள்ல 2 டைம்ஸ் 30 டைம்ஸ் ஆப்ஷன் சி 15 செகண்ட்ஸ் தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். பாருங்க, ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. போட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் வாங்க. 10 கொஸ்டின் டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். உங்க ப்ரிப்பரேஷனை ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம்ல ஒரு பிரஷ் அப் மாதிரி. வாங்க வாங்க, பேப்பர் பென்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. சால்வ் பண்ணுங்க. How many more days? மோர் டேஸ்னா ஒரு நாள் ப்ளஸ் 7 நாள். மோர்னா 7 நாள் தான் ஆன்சர் மக்களே. இது ஈஸி தான். டைம் அண்ட் ஒர்க். கொஞ்சம் கொஸ்டின் தான் பார்க்கறக்கு பெருசா இருக்கு. அப்ரோச்ல நான் சீக்கிரம் சால்வ் பண்ணிட்டேன். எப்படின்னு பாருங்களேன். நீங்க சால்வ் பண்ணல அப்படின்னா, நீங்க ஒண்ணும் பெருசா டென்ஷன் ஆயிக்க வேண்டாம். இந்த சம் இப்படி தான் வந்து எஸ்பிஐ பிஓ பிரிலிம்ஸ் லெவல்ல இருக்கும்.
நம்ம அப்ரோச் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஒவ்வொரு டாபிக்கும் வந்து நெறைய சம்ஸ் போட போட தான் இந்த அப்ரோச் வரும். சரிங்களா? 14 டேஸ் ஏன்னு குடுத்துட்டான் கிவென். ஓகே. இப்போ 14.28னா 1/7ங்கிறது நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ 14லிருந்து 1/7 எவ்வளோ? 2. மோர் டைம். இங்க மோர் டைம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. 14லிருந்து 2 அதிகமாகுது. ஸோ இங்க பி வந்து 16. ஓகே. இப்போ எல்சிஎம் வந்து 14 இன்டூ 16 எடுக்கலாம். அதாவது எல்சிஎம் என்ன எடுக்கணும் அப்டின்னா, இங்க பாருங்க 8 இன்டூ 7 இன்டூ 2ன்னு எடுக்கணும். 8 இன்டூ 14ன்னு எடுக்கணும். ஏன் அப்டின்னா 8 இன்டூ 2 இங்க 16 இருக்கு. 7 இன்டூ 2 இங்க 14 இருக்கு. இதுதான் நம்மளுடைய எல்சிஎம். 8 இன்டூ 7 இன்டூ 2 56 இன்டூ 2 112. இதுதான் ஷார்ட்டஸ்ட்டா போடணும். காமன் ஃபேக்டர் எடுத்து எடுத்து போடணும். இங்க நான் காமன் ஃபேக்டர வந்து 7 இன்டூ 2 14 எழுதிட்டேன். அப்புறம் இந்த 2 இன்டூ 8 அப்படின்னு போட்டாலே வந்து 112 வந்துரும். இதுதான் வந்து நம்மளுடைய ஷார்ட்டஸ்ட் ட்ரிக் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் நீங்க எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருவீங்க. அப்புறமா வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பி ஸ்டார்ட்டட் ஒர்க்கிங் அலோன். பி வந்து ஒரு நாள் 7 பார்ட்ஸ் பெர் டே வந்து செஞ்சுட்டான். ஃபார் 1 டே. ஆஃப்டர் தட் ஏ ஜாயின் பண்ணி 2 பேரும் செய்றாங்க. ஸோ 1112ல இருந்து 7 போயிருச்சு அப்படின்னா என்ன ஆன்சர்? 105 தான் ஆன்சர். இந்த 105 2 பேரும் 15 பார்ட்ஸ் எத்தனை செஞ்சாங்கன்னா 90 வந்து 6 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். மோர் டேஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 7 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். வாங்க ஆப்ஷன் சி 7. வாங்க மக்களே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் என்துவா சால்வ் பண்ணுங்க. தேர்ட் சம் பெர்சன்டேஜ் எலெக்ஷன் வாங்க. நாற்பத்தஞ்சு 55 65 70 டைம்ஸ் 5 8 டைம்ஸ் 1800. 1800 மக்களே நான் போட்டேன். வாங்க இது கச்ச கச்சன்னு எழுதியிருக்கேன். நான் எப்படி போட்டேன்னு அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஆன்சர் ஸ்லைடில் சொல்கிறேன். பாருங்களேன். இன் எலெக்ஷன் இவன் அதாவது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே நம்ம போடலாம். நான் என்னால முடிஞ்ச அப்ரோச் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? நீங்க ஏதாவது ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் இருந்தாலும் நீங்க அத கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இல்ல இதுல ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். நம்ம போடுறது, சொல்றது ஏதாவது டவுட்டா இருக்கு அப்டின்னா. சரிங்களா? இப்ப என்ன குடுத்துருக்காங்க? 30% வோட் பண்ணலையாமா. ஸோ 30 பேர் வோட் பண்ணல. அவங்கள தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 70 பேர். இந்த ஸ்டேட்மெண்ட்டே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. இதிலிருந்து 65%லாம் யாரும் எடுக்காதீங்க. இது வந்து கொஞ்சம் லென்த்தியஸ்ட் அப்ரோச். நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே கன்சிடர் பண்ணல. 65% ஆஃப் த வேலிட் வோட்ஸ் வேர் கேஸ்ட் இன் த ஃபேவர் ஆஃப் வின்னிங் பார்ட்டி. ஸோ 65% எடுத்து ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா, தோத்தவன் வந்து 35% வாங்கியிருப்பான். அது 70 இல்ல. ஆனா நான் இதை ஆக்சுவலா இத 100ன்னு ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது 2க்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறேன். 30 வின்னிங் பை மெஜாரிட்டி வந்து அதுதான் டிஃபரன்ஸு. டிஃபரன்ஸ்ல தான் நம்ம ஜெயிப்பாங்க. ஸோ 30 பார்ட் 378 அப்படின்னா 100 பார்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா, நமக்கு வந்து அடிச்சு குடுங்க. இது 0, 0 அடிச்சிரும். இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் 6. 1260 தான் வந்து 100% ஆஃப் த கேஸ்டட் வோட்ஸ். ஆனா அவங்க கேட்கறது டோட்டல் நம்பர் ஆஃப் வோட்டர்ஸ். அன்கேஸ்டட் வோட் டிட் நாட் வோட்ன்னு இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்ல. நீங்க அந்த அந்த ஸ்டேட்மென்ட்க்கு இப்ப வாங்க. இதுதான் ரிவர்ஸ்ல சால்வ் பண்றது. இப்போ 70% தான் வந்து வாக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ 7 பார்ட் எவ்வளவு அப்டின்னா, 70 பார்ட் எவ்வளவுனா, 100 பார்ட் எவ்வளவு? நீங்க இதுல 7, 10னே போட்டுக்கலாம் டைரக்ட்டா. 100 எவ்வளவு? ஸோ 7 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன 1 டைம்ஸு, இது 5 இருக்கும். 56 வந்து 8 டைம்ஸு. 180 இன்டூ 10 வந்து 1800. ஆப்ஷன் டி 1800 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். வாங்க அடுத்த சம் மென்சுரேஷன். சால்வ் பண்ணுங்க. ஈஸியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ட்ரிக்கியா கூட இருக்கலாம். லென்த் ஆஃப் ஒன் சைடு the diagonal of the rectangle. One side. Pythagoras theorem. Area of the rectangle length into breadth. 24 into 7. 140 28 168.
ஆப்ஷன் சி 168. நான் போட்டேன். வாங்க, வாங்க, வாங்க. கொஸ்டின் இத்துணூண்டு தான் இருக்கு. ஆனா பார்த்தீங்களா? சுத்த விட்டுருச்சு பார்த்தீங்களா? பாருங்க. ஓகே நம்ம அப்ரோச் பார்ப்போம். அப்ரோச் எல்லாரும் போடுற அப்ரோச் தான் மக்களே. அவங்க குடுத்துட்டாங்க பாருங்களேன். ஒரு சைடு வந்து 7 ஓகே. ரெக்டாங்கிள்ல. இன்னொரு சைடு ஆஃப் த இது வந்து 25 டயகனல். டயகனல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டயகனல்னா இந்த ஸ்கொயர் இருக்குன்னா, இதான் அதாவது சாரி ஸ்கொயரே வேற மாரி போடுறேன். ஸ்கொயர் இங்க இருக்குன்னா, இதுதான் டயகனல். இந்த 2 எண்ணம் தான் டயகனல். லெங்த் ஆஃப் த டயகனல் 25 இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மக்களே. ஸ்கொயர் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ பித்தகோரஸ் தியரம் படி இந்த 25 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் தான் வந்து ரூட் ஆஃப் இதுதான் வந்து இன்னொரு சைடு இந்த இடம் 24 ஓகேவா? நான் இதெல்லாம் அப்படியே மைண்ட்லயே போட்டு 25 வந்து 625 நீங்க எழுதுறேன். 7 வந்து 49 பார்த்தோனே தெரியணும் பித்தகோரஸ்ன்னு. இது 2யும் மைனஸ் பண்ணி இங்க 576ன்னு எழுதுறேன். நான் 625 மைனஸ் 50 வந்து 575 பிளஸ் 1 போட்டுவிட்டேன் 576. ஆப்வியஸா நமக்கு தெரியும் 24 தான் அப்படின்னு. ஏன்னா 625லேருந்து 1 கம்மியாகுது. 6ஆல முடிஞ்சதுன்னா 4 அதனால 24 நீங்க எழுதிட்டேன். அடுத்த கொஸ்டின் பார்க்குறேன். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? லென்த் இன்டூ பிரெத். லென்த் எவ்வளவு? 24. பிரெத் எவ்வளவு? 7. 24 இன்டூ 7 போடுறேன். 20 இன்டூ 7 வந்து 140. 4 இன்டூ 7 வந்து 28. 168. ஆப்ஷன் சி 168 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர் 4th கொஸ்டினுக்கு. வாங்க மக்களே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். டக்கு டக்கு டக்குன்னு. உங்களுக்கு இன்கேஸ் டவுட்டா இருந்ததுன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? ஏதோ டவுட்னா நம்ம டெலிகிராம் சேனல் குவான்ஸ் கிராக் அங்க நீங்க வந்து கேட்டீங்கன்னா நானே டைரக்டா சொல்றேன். வாங்க ட்ரெயின்ஸ் இன்னொரு ட்ரெயின்ஸ் move towards each other opposite speeds 80 45 okay meet it is found first train has traveled 45 kilometers more than the second okay 16 and 9 air distance same தான் more 16 distance total distance 25 பார்ட் எவ்வளவு ஆப்ஷன் 25 மல்டிபிள் இதுதான் ஓகே நான் எனக்கு டேரெக்டாக போடுறேன் 3 இது ரிமைனிங் வந்து 3 டைம்ஸ் 35 இன்ட்டு 25 35 இன்ட்டு 25 வந்து 625 ப்ளஸ் 250 875 மக்களே 578 ஓகே வாங்க 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 எப்படின்னு பார்ப்போமா நான் ஏதாவது இடையில பேசியிருந்தா சாரி மக்களே நம்ம வந்து டேரெக்டாக போய் இதுக்கு பார்க்கலாம் சொல்யூஷன் பார்க்கலாம் இப்போது ட்ரெயின் ஏ வந்து ஏலேருந்து பிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு ட்ரெயின்ஸ் வந்துட்டு இருக்கான் அவங்களோட ஸ்பீட்ஸ் கொடுத்துட்டாங்க 80 45 அப்படின்னு இப்போ பாருங்களேன் இது வந்து ஸ்பீடு இதை வந்து ஸ்பீட் ரேஷியோ தான் வந்து டிஸ்டன்ஸ் ரேஷியோ இதை நான் இன்னொருக்கா எழுதவே இல்லை இன்வெர்ஸ்லி போய் ஏன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு கிலோமீட்டர் பர் ஹவரா அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம் ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டைம் தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஸோ இது 16:9ங்கிறது தான் வந்து ஸ்பீட் ரேஷியோ அப்புறம் டிஸ்டன்ஸ் ரேஷியோ ரெண்டுமே சரிங்களா ரேஷியோங்கிறதுனால ரெண்டுமே சேம் தான் ஸோ டைம் இது வந்து எப்போ சேம் அப்படின்னா இந்த ஹாருங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் டைம் சேம் தான் ஏன்னா மீட் பண்ணும்போது ஒரே டைமில் கிளம்புறாங்க மீட் பண்ணும்போது டைம் சேம் தான் ஒருத்தர் இப்போ டிஸ்டன்ஸ் ரேஷியோவில் ஒருத்தர் வந்து 245 கிலோமீட்டர்ஸ் மோர் அப்படின்றாங்க ஸோ இந்த 9க்கும் 16க்கும் 7 மோர் 7 பார்ட்ஸ் தான் வந்து 245 அப்படின்னா என்ன கேட்குறாங்க பாருங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் 16 + 9 எவ்வளோ 25 பார்ட் நான் இங்கேயே ஸ்மார்ட்டாக போட்டேன் 25ஓட மல்டிபிள் வந்து 875 அப்படின்னு ஆனால் நம்ம டேரெக்டாகவும் சால்வ் பண்ணலாம் 7/245 எவ்வளவு இங்கே யார் 21 3 தடவை இன்னொரு 3 போட்டிங்கன்னா 5 தடவை 35 25 இன்ட்டு 35 இது எப்படி நான் ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணேன் 25 இன்ட்டு 25 எவ்வளவு 625 அதை எழுதிட்டேன் ரிமைனிங் 10 இன்ட்டு 25 250 அதை எழுதிட்டேன் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 875 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து மல்டிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்ஷன் பி 875 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர் வாங்க 6th சம் ப்ராஃபிட் லாஸ் செல்லிங் ப்ரைஸா செல்லிங் ப்ரைஸில் 25% செல்லிங் ப்ரைஸில் 25% ப்ராஃபிட்
போட்டேன். ஆப்ஷன் பி 360 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். பார்ப்போமா ஆன்சரு? கரெக்ட் தான் மக்களே. ஆப்ஷன் பி 360 தான். நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்றதா பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என் அப்ரோச்சையும் பார்த்துக்கோங்க. இது இந்த மாரி மாடல் வந்துச்சுன்னா எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. 25% கால்குலேட்டட் ஆன் செல்லிங் பிரைஸாம். இதுதான் மெயின். சரிங்களா? என்னமோ 270 அதெல்லாம் இருக்கட்டும். எஸ்பில எப்படி ப்ராஃபிட் கால்குலேட் பண்றது சார்? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கெயின் வந்து 25% ஆஃப் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் ஜஸ்ட் அவங்க அந்த சொன்ன வார்த்தை பாருங்களேன். கெயின் வந்து 25% ஆஃப் தி செல்லிங் பிரைஸ். ஆனா நமக்கு இங்க காஸ்ட் பிரைஸ் தான் இருக்கு. இப்போ 1/4 தான் வந்து 25%. இப்போ 4 பார்ட்ஸ் வந்து செல்லிங் பிரைஸா இருந்துச்சு அப்படின்னா, இதுல 1/4 ஆஃப் த வேல்யூ தான் ப்ராஃபிட்டாம். கெயின் வந்து 24. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டூ என்னது? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னது? இஸ் ஈக்குவல் டூ இது இந்த பக்கம் போயிரும், இது இந்த பக்கம் போயிரும். செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். அப்போ 4 மைனஸ் 1 3 தான் உங்களுடைய காஸ்ட் பிரைஸ். ஸோ 3 பார்ட் தான் வந்து 270 அப்படின்னா, நமக்கு 4 பார்ட் என்னது? 360. 90 into 4 வந்து 360. ஆப்ஷன் பி தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சரி ஓகே. நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. 7th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க மக்களே. நான் ஏதாவது ஃபாஸ்டா போறேனா அப்படி இருந்தா சொல்லுங்க என்கிட்ட. சால்வ் பண்ணுங்க. Do different prices and 3 times the profit and the lower SP. Distance SP minus SP. Cost is good. Profit. Okay. 64, 74, 84, 94, 42. போட்ட மக்களே. கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டட் சம். கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நீங்க போட்டுறலாம். ஓகே வாங்க நான் ஆன்சர் ஸ்லைட்ல போய் எப்படின்னு சொல்றேன். கஜ கஜன்னு எழுதியிருக்கேன் இங்க. 33 சரிங்களா? எப்படி போட்டோம்னு சொல்றேன். ஒரே ஐட்டத்தை 2 காஸ்ட் பிரைஸ்ல ஒரு கடைக்காரர் விற்கிறாரு அப்படின்னா, ஒரு வாட்டி அதிகமான செல்லிங் பிரைஸ்ல விற்கிறாரு அப்படின்னா, ஹையஸ்ட் செல்லிங் பிரைஸ்ல விற்கும்போது 96 ஆமா. சரி ஓகே. லோயஸ்ட் செல்லிங் பிரைஸ்ல விற்கும்போது 54 ஆமா. சரி ஓகே. இப்போ சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் இதுக்கும் இதுக்கும் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து 3:1ங்கிற ரேஷியோல இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது காஸ்ட் பிரைஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்னா, இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு பார்ட் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா, அப்புறம் 1 பார்ட் ப்ராஃபிட் இதுக்கும் இதுக்கும் இடையில. இப்போ இதுக்கும் இதுக்கும் இடையில எவ்வளோ பார்ட் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா 3 பார்ட்ஸ் சரிங்களா? இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த 54க்கும் சிபிக்கும் நடுவில் 1 பார்ட், இந்த சிபிக்கும் எஸ்பிக்கும் இந்த ஹையஸ்ட் எஸ்பிக்கும் நடுவில் 3 பார்ட். இதனுடைய டிஃபரன்ஸ் பாருங்களேன். இதனுடைய டிஃபரன்ஸ் கிடைச்சுன்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும். 2 பார்ட்ஸ். ஏன்னா 3 மைனஸ் 1 2 பார்ட்ஸ் அதுதான் வந்து 96 மைனஸ் 54. இது ரெண்டுக்கும் இது நமக்கு தெரியுமா? போட்டிங்க அப்படின்னா 42. 1 பார்ட் எவ்வளவு? 21. ஓகே. இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்க மேலே. இப்போ இந்த சிபி தான் அவங்க கேட்குறாங்க. இந்த 54லேருந்து 1 பார்ட்டை மைனஸ் பண்ணணும். 54லேருந்து நம்ம 1 பார்ட் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 21. 33 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். விஷுவலாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதோ இதாக இருந்ததுன்னா பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? வாங்க அடுத்த சம் போகலாம். 8th சம். டைம் அண்ட் ஒர்க். B work together. 4,000 will be paid to B. 4,000 40, 18, 29. Okay. 4,000 will be paid to B. Yeah. 920. 20 into 9. How many days I can finish the work? B. 20 into 9 தான் total work. Divided by 20 is equal to 9. Option C 9. வாங்களேன் எப்படின்னு பார்ப்போமா? இதை நீங்கள் டைமுக்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா யூ ஆர் வெல் வேர்ஸ்ட் சரிங்களா?
நீங்க டைம்குள்ள போடாதவங்களும் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் இந்த டைம் இத விட ஃபாஸ்ட்டா போடுவீங்க. வாங்க நம்ம எப்படிங்கிற அப்ரோச் பார்க்கலாம். எஸ்பிஐபிஓ வந்துட்டு இருக்கு மக்களே. இது மாரிலாம் ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடையில ஒரு ப்ரமோஷன போட்டாச்சு. சரி வாங்க நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஏ வந்து 20 ஓகே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூ. 5,800 ஏக்கு அப்படியே குடுத்துருவாங்களாமா. ஏ மட்டும் வேலை செஞ்சா. கூட பி வேலை செஞ்சா, பிக்கு ரூ. 4,000 போகுமாமா. அப்ப ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ? ரூ. 1,800 ரூ. 1,800 தான் ஏக்கு போகும். ஏவும், பியும் வேலை செஞ்சாங்க அப்படின்னா. இந்த அமௌண்ட் இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் வந்து எப்படி குடுக்குறாங்கன்னா, அவங்க எஃபிஷியன்சி பொறுத்து தான் குடுக்குறாங்க. இவன் எவ்வளோ சீக்கிரம் வேலை செய்றாங்கிற எஃபிஷியன்சி இவன் பொறுத்து தான் குடுக்குறாங்க. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ ஈக்குவல் டூ அமவுண்ட் ரேஷியோ. இத மட்டும் வந்து ஏதோ ஒரு நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ ரேஷியோவோ அதுதான் அமவுண்ட்க்கு உண்டான ரேஷியோ அப்படின்னு. அது டிபெண்ட்ஸ் மாறும். டே வைஸ் அந்த மாரிலாம் கேட்டாங்கன்னா மாறும். ஆனா கான்செப்ட் இதுதான். சரிங்களா? ஸோ 4,000 பிக்கு 18,000 ஏக்கு அப்படின்னா, இதனுடைய ரேஷியோ என்ன? 40, 18 ஆகும். அது வந்து 29 ஆகும். ஸோ பி வந்து 20, ஏ வந்து 9 ஆகும். சரிங்களா? 29. நம்ம ஏவோட 20 தெரியும். ஏ வந்து 20 டேஸ்ன்னு. எஃபிஷியன்சி ஏக்கு என்னது 9. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து எஃபிஷியன்சி இன்டூ டைம் வந்து போட்டீங்க அப்படின்னா 20 இன்டூ 9 தான் டோட்டல் ஒர்க். நான் மைனஸே பண்ணல. ஏன் பண்ணல? பியினுடைய எஃபிஷியன்சி 20 தான். அவங்க கேட்கறது பி தான் கேட்கறாங்க. மல்டிப்ளை பண்ணல சாரி. ஸோ டிவைடட் பை 20 போட்டேன்னா டோட்டல் ஒர்க்லேருந்து டிவைடட் பை பி போட்டோம்னா பியினுடைய எஃபிஷியன்சி போட்டோம்னா 9 தான் வந்து பியினுடைய டைம். அப்படி வந்துரும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணாம சால்வ் பண்ண பழகணும். ஆன்சர் பார்ப்போமா? ஆப்ஷன் சி 9 டேஸ். ஓகே. எஸ் வாங்க 9th சம் போலாம். எஸ்ஐசிஐ பேங்க் கொஸ்டின்ல கண்டிப்பா எஸ்ஐசிஐ இருக்கும். சால்வ் பண்ணுங்க. நான் வேற எதுவும் பேசல. 25% yes. Yes, here same 125%. 25. Ravi made original profit. Profit. To 2. ஓகே. ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் பார்ப்போமா? வாங்க ஆன்சர் ஸ்லைட்குள்ள போயிடலாம். இப்போ பாருங்க எப்படி அப்படின்னா, கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு ரவின்ற ஒரு ஆள் 25% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு லோன் ஒரு பேங்க் கிட்ட வாங்கி அதை ஒரு கரண்ங்கிற ஒரு ஆள்கிட்ட அதே சேம் ஆனால் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு ஒரு ஷார்ட் கட் தெரியும் இல்லையா? A + B + AB by 100. அதாவது நீங்கள் அதை A + Bங்கிறது வந்து A + A + தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் 25, அடுத்த வருஷம் 25, அதுக்கு அடுத்த வருஷம் 25 × 25/100. இதுதான் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா. இது நம்ம அப்படியே போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டிஃபரன்ஸுங்கிறதுனால இந்த 25 + 25 வந்து அப்படியே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மைனஸ் ஆயிரும். ஸோ ஸ்கொயர் டிவைடட் பை 100 தான் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் 20 எடுத்துக்கோங்களேன். 20 ஸ்கொயர் டிவைடட் பை 100 எவ்வளவு? 400 டிவைடட் பை 100. 4 தான் வந்து இதாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ 20க்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 40 வரும். நான் சைடில் போடுறேன். ஆனால் 20 + 20 + 400/100 வந்து 4. ஸோ 44 தான் வந்து காம்போனன்ட்ஸ். அதாவது இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து வச்சுக்கணும். நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க 2 இயர்ஸ்னு கேட்டாங்கன்னா. ஸோ டிஃபரன்ஸ் வந்து இந்த ஸ்கொயர் பை 100 தான். 6.25 தான் டிஃபரன்ஸ். அதுதான் சாரி மக்களே, இது வந்து எரர் 1250 டைப்பிங் மிஸ்டேக்கு. அதில் கொஷினில் சைடில் கரெக்டாக தான் இருக்குது. ரைட். இது வந்து 1250 அடிச்சு விட்டுக்கோங்க. டைப் பண்ணும்போது மிஸ்டேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் வந்து ஹேண்ட் பிக் பண்ணி எட்டு வரணும். அதனால வாங்க 1250 அப்படின்னா 100% எவ்வளோ? இதை பார்த்தோன்னே தெரியும். 6.25 × 2 எவ்வளோ? 12.5. இந்த 12.5 நினச்சிக்கோங்க. இது 2 டிஜிட் அந்த பக்கம் போயிருக்கு. ஜஸ்ட் அடிச்சு கொடுக்குறீங்க. 20 × 100 வந்து 20,000. இது 200ன்னு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஜீரோலாம் பார்க்கவே இல்லை மக்களே, ஜஸ்ட் அடிச்சிட்டேன். ஏன்னா 6.25 வந்து எனக்கு 2 இங்கிருந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று போகுதா? அப்போ வந்து இங்கிருந்து இங்கே போகிறப்போ 2 200 2 × 2 0 200 வரும். அப்போ 200 × 100 வந்து 20K. ஓகே, ஆன்சர் வந்து 20K. ஆப்ஷன் சி தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். இது ஒரு ட்ரிக் மக்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யூஸ் ஆகும்.
வாங்க மிக்ஸ்சர். ம். இந்த சம்முக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாரியான சம் தான். நீங்க போடுங்க. டைமர்ல போடலின்னா டென்ஷன் ஆயிக்க வேண்டியதில்ல. நான் கொஞ்சம் டஃப்பா தான் கொண்டு வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். ம். 15 remaining milk. 15 240 by 15 வந்து 14 எவ்வளோ வரும்? 180 வந்து 12 60 14 16 670 40. நான் தான் சொன்னேன்ல டைமர்ல போடலின்னா நீங்க டென்ஷன் ஆயிக்க வேண்டாம். என்னாலயும் போட முடியாது இது. கொஞ்சம் டஃப்ன்னு தான் சொன்னாங்க எல்லாரும் இந்த சம்ம. ஓகே. சரி வாங்க நம்ம 2 பேருமே சால்வ் பண்ணலாம். எப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 240 லிட்டர்ஸ் சொல்யூஷன் வந்து 53.33% வாட்டராமா. 53.33னா என்னது? 50% வாங்க அடுத்த ஸ்லைடுக்கே போயிடலாம். ஆன்சர் வந்து 490 மக்களே. சரிங்களா? 50% போட்டுறலாம். சால்வ் பண்ணலாம் எப்படின்னு. 3.33 ஈக்குவல் டூ 1/2 பிளஸ் 1/3ன்னு போடக்கூடாது. 33.33 தான் 1/3. 1/13 போடணும். சரிங்களா? ஈக்குவல் டூ இது எஃபெக்டிவ் பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா இங்கே 15/13 ஆகும். 16 எஃபெக்டிவ் ஃப்ராக்ஷன் எடுத்தீங்கன்னா 15 + 1 எவ்வளவு? 16/30. ஸோ இது வந்து 8 டைம்ஸ், இது வந்து 15 டைம்ஸ். ஸோ 8/15 வாட்டர் ஆமா. ஸோ வாட்டர் வந்து 8 அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 7 தான் மில்க். இந்த 15 பார்ட்ஸ் தான் வந்து நமக்கு 240. இது வந்து ஐபிபிஎஸ் கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் சம் மக்களே. மெயின்ஸ் லெவலில் நான் அப்ளை பண்ணி எழுதும்போது அப்படி தான் இருந்துச்சு ஒரு 2 இயர்ஸ் பேக். ஓகே 240னா பிரிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 16 வரும். நான் எப்படி பிரித்தேன் அப்படின்னா 180 வந்து 12 டைம்ஸு, ரிமைனிங் 16 வந்து 4 டைம்ஸ்னு ஏதோ மைண்டில் பிரித்தேன். ஸோ 7 × 16 எவ்வளவு? 70 + 42 112. கூட வந்து இன்னொரு 16 எவ்வளோ போட்டோம்னா 128. கரெக்டா ரைட் 128. இப்போ அடுத்து தான் வரேன் நான். ஃப்ரம் திஸ் 90 லிட்டர்ஸ் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் y லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓ நம்ம வந்து இப்படி போடலாம் மக்களே. 240 இருக்கு. அதில் நான் பார்த்தீங்களா பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 90 போயிடுச்சுன்னா 150. டேரெக்டாக 150க்கு வந்துட்டேனே நான். 150 மில்க் ரேஷியோ இந்த ரேஷியோ தெரியும். நான் இது ஸ்ப்ளிட்டப்பே போட தேவையில்லை. ஸோ 150 இருக்கு. ஏதோ ஒரு ஃப்ரம் திஸ் சொல்யூஷன் 90 லிட்டர்ஸ் எடுக்கிறாங்க. y லிட்டர்ஸ் ஆஃப் த மில்க் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 90 லிட்டர்ஸை வெளியில் எடுத்துட்டாங்க. 150 தான் இருக்குது. 150க்கு நான் கண்டுபிடிச்சா போதுமே. 7 8னா 70 80 ஆயிரும். சிம்பிளாக போயிருமே. அட ஆமாம். 70 80 பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் டைமுக்குள்ளே சால்வ் பண்ணலாம். நானே மிஸ் பண்ணிட்டேன். சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க? y லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணுறாங்க. 70 + y. ஓகே. வாட்டர் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகே. 12.5% ஆஃப் த ஃபைனல் சொல்யூஷன் வாட்டர் ஆகுதா? ஓகே 17 ஆகுது. ஏன்னா ஃபைனல் சொல்யூஷனில் 1 பார்ட் வாட்டர்னா 1/8ல் 1 பார்ட் வாட்டர்ன்ட்டாங்க. ரிமைனிங் இருக்கிற 7 பார்ட் வந்து மைண்டில் டக்குன்னு போட்டுறணும். 1 பார்ட் வாட்டர்ன்றாங்க. ரிமைனிங் 7 பார்ட் இருக்குது. 7 பார்ட் தான் மில்க் அப்படின்ட்டாங்க. இப்போ இன்னொரு ஸ்மார்ட் அப்ரோச் பாருங்களேன். 1 பார்ட் 18 போடுறோம். ஏன்னா வந்து வாட்டரை வந்து அவன் தொடவே இல்லை 80லேருந்து. 1 பார்ட் 80னா இங்கே இருக்கிற 7 பார்ட் எவ்வளவு? 7 பார்ட் வந்து 560 லிட்டர்ஸ். ஓகே. இந்த 70 + y தான் 560 லிட்டர்ஸ் அப்படின்னா y எவ்வளவு? 70 மைனஸ் பண்ணீங்கன்னா 490. ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச்னு சொல்ல முடியாது மக்களே. நான் லைட்டாக சொதப்பிட்டேன். நீங்கள் டேரெக்டாக வந்து 240லேருந்து 90 மைனஸ் பண்ணி அடுத்து சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச். இந்த ஸ்ப்ளிட்டப்பே தேவையில்லை. சரிங்களா? ஓகே 490 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர் மக்களே. ஓகே லேர்னிங் தான். இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர்ல லேர்ன் பண்ணும்போது தான் எக்ஸாமில் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியும்னு தோணணும். சரிங்களா? 10 சம்ஸ் முடிஞ்சிருச்சு மக்களே. 10 சம்ஸா? ஓகே ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 490 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே
இந்த 10 சம்ம நம்ம வந்து வெற்றிகரமா முடிச்சுட்டோம். நீங்க இந்த 10 சம்மே உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம டெலிகிராம் சேனல் குவான்ஸ் கிராக்கையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வைக்கிறோம். இந்த மாரி நம்ம டெய்லி ஆப்டிட்யூட் ட்ரிக்ஸு, ஷார்ட் கட்ஸ் எல்லாமே உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம சேனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஓகே, பாய் மக்களே. இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம்.